வில்லேஜ் வெல்கம் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட்டான ஒரு சுரக்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சுக்கிடுவோம். பருப்பு தோரம் பருப்பு தோரம் பருப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம பாசி பருப்பு சேர்த்துக்கிறோம். ஓகே, நம்ம சேர்த்த பாசி பருப்பு தோரம் பருப்பு எல்லாத்தையும் லைட்டாக ஒரு கலக்கிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காய்கறி வச்சுருந்தா இன்றைக்கி வந்து டேஸ்ட்டான ஒரு சாம்பார் ஒன்று செய்ய போகிறோம். நல்லாயிருக்கும். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அருமையாக இருக்கும். அப்படியே லைக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா சுரக்காய் முருங்கைக்காய் ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். மிக டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா வேக வச்சுக்கிறணும். பருப்பை நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இது மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். தக்காளி கட் பண்ண போகிறோம். சரசரன்னு கட் பண்ணுங்கள். சரசரம் சவுனாக கட் பண்ணுங்க. தக்காளி கட் பண்ண தெரியுதான்னு பாருங்க. தக்காளி கட் பண்ணியாச்சு. வெங்காயம் நம்ம தோல் உரிச்சுக்குவோம். வெங்காயம் தோல் இல்லை, அது வெங்காயத்தில் சட்டையா? பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட தோல்லாம் உரிச்சாச்சு. இது வெங்காயத்தை சின்னமாக பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் கட் பண்ணிக்கிறோம். கண்ணு எரியலையே வெங்காயம் இருக்குனியே. எரியவில்லை. பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. வெங்காயம் இதை வந்து அந்த பருப்போட சேர்த்துக்கிறோம். நல்லா வேக வச்சிடணும். கரைஞ்சி. அடுத்தது தக்காளி. இன்னும் ஒரே புகை மூட்டமாக தெரியுது. நல்லா கிண்டி விடுவோம். நல்லா சுரக்காய் தோல் இது மாதிரி வறண்டி எடுத்துக்கிறோம். வறுவு பாருங்க. நல்லா கரண்டி வச்சு இப்படி வறண்டிங்கன்னா தோல்லாம் வந்துடும். ஆனால் இப்படி சுரண்டா நல்லா எல்லாமே வந்துடும். தோல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி சுரண்டி எடுத்தீங்கன்னா கரண்டியில் அழகாக தோல் மட்டும் வந்துடும். சதையெல்லாம் வராமல் தோல் மட்டும் வந்துடும். தோல்லாம் ஃபுல்லாக சீச்சு எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணிக்கிற வேண்டியதான். வாய்ஸ் வரல எனக்கு.
சுரக்காய் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கத்தி வச்சு நடுவில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எதுக்கு அப்படி எடுக்கிறீங்க? விதையெல்லாம் எடுத்துடணும். இது மட்டும் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், இது மாதிரி கத்தி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் பிடிக்கிறதுக்கு வந்துடும் ஈஸியாக. பற்றியெல்லாம் அழகாக வந்துருச்சு. ஓகே ஓகே. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முடியும் ரவுண்ட் ஷேப்பில். கரண்டி வச்சு உள்ள விதையை இப்படி எடுத்துக்கிறோம்ல, உங்களுக்கு எப்படி வசதியாக அப்படி எடுத்துக்கிறேங்க. இது மாதிரி கரண்டி வச்சு குடஞ்சி எடுத்துக்கிறோம். நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க. நல்லா பார்க்கவே வட்டம் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. வட்டமாக இருக்குது. இது பற்றியெல்லாம் இது என்ன ஷேப்பில் இருக்குது சொல்லுங்கள்? தேங்காய் கரண்டி தேங்காய் மாதிரியே இருக்குது. அழகாக இருக்குது. அதான் கட் பண்ணிக்க எடுத்துக்கிறோம். நம்ம சுரக்காய் பெருசாக கட் பண்ணோன்னா சின்னமாக கரைஞ்சிருந்தானே அது. நல்லா முருங்கைக்காயை பொடி சுரக்காய் கட் பண்ண சுரக்காய் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிற வேண்டியதுதான். பாருங்க, இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறேன். பருப்பு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம சுரக்காய் சேர்த்துக்கிற வேண்டியதுதான். நல்லா கிண்டி விட்டு நல்லா அடுப்பை எரிச்சு விடுவோம். நல்லா வேகும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா நெருப்பை பாருங்கள், எல்லாம் திடுத்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. மடை எரிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் வெந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், பருப்பு வெங்காயம் தக்காளி காய்கறியெல்லாம் போட்டு வேக வச்சிட்ருக்கோம். பாருங்கள், இது மட்டும் வேக வைக்கணும். இப்போ நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு கல் உப்பு தான் சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி எடுத்து சேர்த்துக்கிறோம். அடுத்தது மல்லித்தூள், எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட வேண்டியதுதான். சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கோம். முருங்கைக்காயாக லாஸ்ட்டில் சேர்க்குறோம்னா முருங்கைக்காய் கரைஞ்சி ஓடிடாதவங்க பிஞ்சு முருங்கைக்காய்னால லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறோம். இப்போ
நல்லா பாருங்கள், பருப்பு, முருங்கைக்காய், சோரைக்காய் எல்லாமே நல்லா வெந்து நல்லா சாம்பார் நல்லா கெட்டியாகிடுச்சு. நான் தேங்காய் திருவி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதில் இறால்லாம் இருந்தால் சேர்த்தா நல்லாயிருக்கும். இறால் வாங்கி இது மாதிரி சமைச்சி இதில் இறால்லாம் சேர்த்து சமைச்சா நல்லாயிருக்கும். இப்போதான் அந்த சாம்பாருக்குள்ள ஸ்மெல் வந்துருச்சு பாரு, தாளிக்காமலே வாசமாக இருக்குது. சாம்பார் நம்ம தாளிச்சிக்கிற வேண்டியதான். சாம்பார் பொருள் கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு அடுத்தது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ இதில் என்னென்ன நான் சேர்த்துருக்கேன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, பட்டை மிளகாய், பூண்டு, பெருங்காயம் ஏற்கனவே சேர்த்துட்டு சாம்பாரில், அதனால் நான் இப்போ பெருங்காயம் சேர்க்கலை. இது எல்லாமே தாளித்து நம்ம ஊற்றினோம்னா சாம்பார் நல்லா வாசமாக நல்லா அருமையாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பாரை சேர்த்துக்கிற வேண்டியது. இப்போ நமக்கு தேவையான முருங்கைக்காய் சொரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொயந்து பாருங்கள் எங்கள் வீடியோ. நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு தான் நாங்கள் போடுவோம். நீங்களும் தொயந்து பாருங்கள் இந்த வீடியோலாம். கொத்தமல்லி சாம்பார் ரெடியாகி விட்டது. அவ்வளோதான். லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம்.